வெல்கம் டு சமையல் டு கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பலம் தரும் மூலிகை உணவுகளில் தூதுவளை கீரையை பற்றி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் செய்து ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. இப்பொழுது தூதுவளை கீரையை பற்றி பார்ப்போம். தூதுவளை கொடி வகையை சார்ந்த தாவரம். கத்தரிப்பூ நிறத்தில் பூ பூக்கும். இலைகளிலும் கொடிகளிலும் முட்கள் இருக்கும். வேடிகளில் படர்ந்து வளரும். இதன் இலை, பூ, காய், வேர் என அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்தது. மருந்துகள் தயாரிக்க இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. காது கேட்கும் திறன், மந்தமாக இருத்தல், காது வலி, உடல் அமைச்சல், உடல் வலி, விந்து குறைபாடு, சுவாச நோய் போன்றவைகளை குணப்படுத்தும் தன்மை தூதுவளைக்கு இருக்கிறது. இத பதார்த்த குண சிந்தாமணி என்னும் பாடல் கூறுகிறது. சித்த மருத்துவத்தில் தூதுவளை அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. சளி, இருமல், ஆஸ்மா மற்றும் காது, தொண்டை நோய்களுக்கு தூதுவளை சிறந்த மருந்தாகிறது. தூதுவளை உடலுக்கு உறுதியையும் சக்தியையும் அளிக்கும் காயகற்ப மூடி வகையை சார்ந்தது. இலைகள் முக்கோண வடிவில் முட்களுடன் காணப்படும். முட்களை கவனமாக சிறு கத்திரிக்கோள் கொண்டு நீக்கிவிட்டு பயன்படுத்த வேண்டும். இலைகளில் கால்சியம் சத்து நிறைந்துள்ளது. அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். தூதுவளையில் உள்ள இயற்கையான தாவர ஊக்கிகள் நோய்க்கு விரைவாக நிவாரணம் தருகிறது. கல்லீரல், மண்ணீரல் மற்றும் நுரையீரல் போன்ற உள்ளுறுப்புகளை சிறப்பாக இயங்கச் செய்கிறது. நுண்கிருமிகளால் நோய் ஏற்படுவதையும் தடுக்கும். ஆண்மை சக்தியையும் அதிகரிக்கும். தூதுவளை சூரணம், தூதுவளை நெய், தூதுவளை லேகியம் ஆகியவை இதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இவை இருமல், காசநோயை குணமாக்கும், பசியின்மையை போக்கும், காது, தொண்டை நோய்களை போக்கி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். தூதுவளை பழத்தில் உள்ள விதைகளை விதைப்பதன் மூலம் செடிகளை வளர்க்கலாம். இப்பொழுது தூதுவளை கீரையில் தயார் செய்யப்படும் சில ஆரோக்கியமான உணவுகளை பற்றி நாம் பார்க்கலாம். முதலிலே தூதுவளை துவையல். இது செய்யறதுக்கு தூதுவளை கீரை ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். சிறிய வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சைப்பழ அளவு எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு. உப்பு தேவைக்கு ஆன அளவுக்கு எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூனு எடுத்துக்கலாம். காய்ந்த மிளகாய் ஒரு 3, நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ வானொலியை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு காய்ந்த மிளகாய், உளுத்தம்பருப்பு மற்றும் புளியை வறுத்து கொள்ள வேண்டும். புளியும் அதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். அதில் சிறிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து அதையும் வதக்கணும். நன்கு நல்லா வதங்கினது பிறகு தூதுவளை கீரையை அதில் சேர்த்து அதோடையும் சேர்த்து வதக்கணும். அதில் தேங்காய் துருவல், உப்பு, பெருங்காயத்தூள் இவற்றை கலந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தூதுவளை துவையல் ருசியானது. இட்லி தோசை ஏற்றது. சூடான சாதத்துடன் சிறிது நல்லெண்ணெய் கலந்து இந்த துவையலையும் பிசைந்து சாப்பிடலாம். மிக ருசியாக இருக்கும். அரிசி கஞ்சிக்கும் இது அதிக ருசியை சேர்க்கும். சளி, இருமல், ஆஸ்மா, தொண்டை வலி, காது வலி, காது அடைப்பிற்கு நல்ல மருந்து. அடுத்ததாக தூதுவளை கீரையில எப்படி சூப்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். தூதுவளை ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்துக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனு, கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூனு, பூண்டு ஒரு 5 பல்லு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு, காய்ந்த மிளகாய் 2, பெருங்காயப்பொடி ஒரு ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூனு, நெய் ஒரு 2 ஸ்பூனு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு புளியை கரைச்சி அதில் சேர்த்து கொதிக்க வைக்கணும். மிக்சியில் சீரகம், மிளகு, துவரம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கொத்தமல்லி இவற்றை சேர்த்து அரைத்தெடுத்த அந்த கலவையை கொதிக்கும் புளிக்கலவையில் சேர்த்து சிறுதீயில் கொதிக்க வைக்கணும். அதில் தூதுவளை கீரை மற்றும் பூண்டை அரைத்து கலந்து 2 நிமிடம் கொதிக்க வைக்கணும். நெய்யில் கடுகு தாளித்து அதில் சேர்க்க வேண்டும். இதை சூப்பாக குடிக்கலாம். ரசமாக சாதத்தில் கலந்து சாப்பிடலாம். சளி, இருமல், ஆஸ்மா, மூச்சடைப்பு போன்றவைகளுக்கு இது ஏற்றது. பனிக்காலத்தில் ஏற்படும் தொண்டைக்கட்டுக்கு இது சிறந்த நிவாரணமாகும். இதையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்ததாக தூதுவளை கீரையில் அடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தூதுவளை கீரை ஒரு 100 கிராம், புழுங்கல் அரிசி ஒரு 200 கிராம், துவரைப்பருப்பு ஒரு 50 கிராம், கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம்,
காய்ந்த மிளகாய் 3, உப்பு தேவையான அளவு, பெருங்காயப்பொடி ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அரிசி மற்றும் பருப்பு வகைகளை 2 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கணும். தண்ணீர் வடிகட்டி எடுத்து அவைகளோடு காய்ந்த மிளகாய், உப்பு, பெருங்காய பொடி ஆகியவைகளை கலந்து மிக்சியில் நன்றாக அரைச்சி எடுத்துக்கணும். மாவை 2 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அடை செய்வதற்கு தகுந்தாப்புல புளிக்க வைக்கணும். அடை செய்ய தொடங்கும் போது தூதுவளை கீரையை அடைத்து மாவுடன் கலந்து அடையாக தயார் செய்யலாம். குழந்தைகள் இதை ருசித்து சாப்பிடுவார்கள். சளி இருமல் நீங்கும். இதையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக தூதுவளை கற்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தூதுவளை கீரை ஒரு 500 கிராம், மிளகு 20 கிராம், பனக்கற்கண்டு 2 ஸ்பூனு, பால் ஒரு 200 மில்லி. இப்போ தூதுவளை கீரையை நிலையில் உலர வைத்து மிளகுடன் சேர்த்து அரைத்து தூளாக்கி ஈரப்பதம் இல்லாத பாட்டில் அடைச்சி வச்சுக்கலாம். தினமும் காலை இரவு வேளைகளில் இந்த பொடியை ஒரு தேக்கரண்டி எடுத்து சூடான பாலில் கலந்து பனங்கற்கண்டு சேர்த்து பருக வேண்டும். இந்த பானம் நுரையீரலுக்கு பலத்தை தரும், உடல் உறுதியை உண்டாக்கும். அடுத்ததாக தூதுவளை கீரை துவட்டல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தூதுவளை கீரை ஒரு 200 கிராம், சிறிய வெங்காயம் ஒரு 50 கிராம், அதை சிறிதாக நறுக்கி கொள்ள வேண்டும். பூண்டு ஒரு 5 பல்லு, சீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு தூள் ஒரு ஸ்பூனு, வேக வைத்த துவரம்பருப்பு ஒரு 50 கிராம், துவரம்பருப்பு வேக வைத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு, நெய் ஒரு 3 ஸ்பூனு. வானொலியை அடுப்பில் வச்சு நெய் ஊற்றி காய்ந்ததும் சீரகம் தாளித்து வெங்காயம் மற்றும் பூண்டை வதக்கி கொள்ள வேண்டும். பின்பு அதில் தூதுவளை கீரையை இட்டு நன்றாக கிளற வேண்டும். அத்துடன் வேக வைத்த துவரம்பருப்பு, உப்பு, மிளகுத்தூள் கலந்து சிறிதளவு நீரும் விட்டு வேக வைக்கணும். இப்பொழுது தூதுவளை கீரை துவட்டல் ரெடி ஆயிட்டு. இந்த கீரை துவட்டலை சூடான சாதத்தில் கலந்து சாப்பிடலாம். இது நுரையீரலின் நுண்ணிய காற்றறைகளை பலப்படுத்தும், உடல் உள்ளுறுப்புகளை பலப்படுத்தி வலிமையும் பலத்தையும் தரும். இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் மகத்துவம் மிகுந்த கற்பூரவள்ளி கீரை பற்றி நாம் பார்க்கலாம். மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.